பிரனீஸ் பர்த்டேக்காக ட்ரெஸ் எடுக்க ஈரோடு போகிற வேலை இருக்குது. சரி, நான் அவங்க அப்பா பிரனீஸ் 3 பேரும் தான் நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம். ஈரோடு போனாலே அம்மா வீட்டுக்கு போயிட்டு தான் வருவோம். அதனால் வந்து காலையிலேயே கொஞ்சம் நேரமாக கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். பழக்காரங்க வந்திருந்தாங்க. நான் ஜூஸ் போடுறதுக்காக கொஞ்சமாக ஆரஞ்சும் பிரனீஸ்க்கு வந்து திராட்சையும் நான் வாங்கியிருந்தேன். நான் ஈரோடு போகிற அன்றைக்கி வீடெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கழுவிட்டு அடுப்பெல்லாம் நீட்டாக தொடச்சி வச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா வந்துட்டு நான் ஈரோடு போனேன்னா அம்மா வீட்டில் வந்து தங்கினாலும் தங்கிடுவேன். திடீர்னு மனசு மாதிரி நான் அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மட்டும் நான் அனுப்பி விட்டுருவேன். பிரனீஸ் வந்து கண்ணாடி தான் போட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி மாஸ்க்கு போட்டுட்டு தான் வந்து வண்டியிலேயே ஏறினா. பிரனீஸை போய் அவங்க சித்தி வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து துணி கடைக்கு போனோம். இல்லைனா வந்து பிரனீஸ் வந்து அங்கே இருக்க பொம்மை துணியெல்லாம் வந்து கீழே தள்ளி விட்டுட்டே இருப்பான், இல்லை ரொம்ப வந்து ரகலை பண்ணிகிட்டே இருப்பான். அதனால் வந்து அவனை அவங்க சித்தி வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கடைக்கு போவோம். ஈரோடு போகிற வழியில் பதனி விற்றுட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து பதனி அந்தளவுக்கு பிடிக்காது. அந்த வாசம் வந்து ஏதோ மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் குடிக்க மாட்டேன். அவருக்கு வந்து பதனி வந்து ரொம்பவே பிடிக்கும். அதில் வந்து நொங்கலாக போட்டு கொடுத்துருந்தாங்க. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வாங்கி குடிச்சிட்டு இருந்தார். பதனியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு கடைக்கு கிளம்பிட்டோம். நான் போனதுமே வந்து 3 ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு குர்த்தா செட்டு, ஒரு ஓவர் கோட் வர மாதிரி ஒரு டிஷர்ட்டு, அந்த மாதிரி வந்து ஒரு செட்டு வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் வந்து நார்மலாக ஒரு டிஷர்ட் வந்து எடுத்து வச்சுருந்தேன். நாங்கள் வந்து ஒரு குர்த்தா செட்டும் ஒரு டிஷர்ட்டும் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் பிரனீஸ்க்கு. அம்மாவும் தங்கச்சியும் போனாங்க அப்படின்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக வந்து பசங்களுக்கு போட்டு பார்த்துட்டு சைஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கலரு எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப நேரம் கழித்து தான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. இதுவும் சில நேரம் வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து வேணால் அனுப்புவாங்க, எந்த கலர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ரொம்ப நேரம் ஷாப்பிங் பண்ணுறதுலாம் பிடிக்காது. நான் வந்து எனக்கே ட்ரெஸ் எடுக்கும் போதும் கூட ஒரு 10 நிமிஷத்துலேயே ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு சுடிதாராக இருந்தாலும் சரி, சாரியாக இருந்தாலும் சரி, டக்குன்னு நான் எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன். எங்கள் ஊர் மார்க்கெட்டில் வந்து சமோசா விற்பாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு 5 ரூபா 6 ரூபா என்னமோ தான் இருந்துச்சு. இப்போ வந்து 20 ரூபா. நான் வந்து எப்போ மார்க்கெட் போனாலும் எனக்கு சமோசா வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன். நாங்கள் வந்து எப்போயுமே வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளம்பி வருவோம். அம்மா வீட்டுக்கெலாம் போயிட்டு வண்டியில் வரும்போதே பிரனீஸ் வந்து தூங்கிட்டான். சரின்னு சொல்லி அவனை வீட்லேயே தூங்க வச்சுட்டு நானும் பக்கத்து வீட்டுக்கார அக்காவும் சந்தைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு தான் வந்திருந்தோம். எப்போயுமே வந்து 5 மணிக்கு உள்ளெல்லாம் நாங்கள் வந்துடுவோம். இன்றைக்கி வந்து ஒரு 6:30 மணி ஆயிடுச்சு. கொஞ்சம் இருட்டான மாதிரி இருந்தது. நான் போன வாரம் வாங்கின காய்கறி இருந்ததால் நான் காய்கறி எதுவுமே வாங்கலை. அந்த அக்கா மட்டும்தான் வாங்கியிருந்தாங்க. நான் வந்து எனக்கு தேவையான ஒரு 2-3 காய்கறி மட்டும் வாங்கிட்டு நான் கிளம்பிட்டோம். நாளைக்கு ஃப்ரெண்டு மேரேஜுக்கு போக வேண்டிய வேலை இருந்ததால் நான் வந்து பூவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு வந்து பூ வச்சுக்க ரொம்பவே பிடிக்கும். மல்லிகைப்பூ வந்து 80 ரூபா 100 ரூபா சொல்லியிருந்தாங்க. காக்கட்டாம்பூ வந்து 50 ரூபான்னு சொன்னதுனால நமக்கு தேவை பூ தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பூ தான் ஒரு முளை வாங்கிட்டு வந்திருந்தேன். சந்தையிலேருந்து வரும்போது நான் ஸ்வீட் கார்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். வீட்டுக்கு வந்ததும் ஃபஸ்ட்டு அதை வேக வச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து டின்னர் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சோளக்கருது வந்து சில பேர் வந்து தண்ணிக்குள்ளேயே போட்டு வேக வச்சிடுறாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இட்லி பானையில் கீழே தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்வீட் கார்னை வந்து 2ஆக உடச்சி அது மேலே வச்சு வேக வைப்பேன். ஒரு 10 நிமிஷத்துலேயே அது வந்து வெந்துடும். அப்போ தான் வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் நல்லா இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். நைட்டு டின்னருக்கு வந்து பிரனீஸ்க்கும் அவங்க அப்பாவுக்கும் இட்லியும் சாம்பாரும் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து அந்த பாஸ்தா சாப்பிட்ணும் போல் இருந்ததால் நான் எனக்கு மட்டும் தனியாக பாஸ்தா பண்ணிக்கிட்டேன். பிரனீஸ்க்கு வந்து இட்லியில் வந்து பால் ஊற்றி விட்டுனா கம்முன்னு சாப்பிடுவான். அந்த குழம்பு ஊற்றி ஊட்டும் போது கொஞ்சம் லேட் பண்ணுவான். ஒரு நேரம் சாப்பிடவே மாட்டான். 2 இட்லி கொடுத்தோம் அப்படின்னா அதில் ஒரு இட்லி 1/2 இட்லி தான் சாப்பிடுவான். சரி, இப்போ இருந்தே குழம்பு ஊற்றி பழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு வச்சு தான் ஊட்டிகிட்டு இருந்தேன். பாஸ்தா சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. எண்ணெய் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.